வணக்கம் குரு ஜோதிடம் நேர்கள். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைக்கும் நல்லதே நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாத பலன் நடக்கக்கூடிய அமைப்பு எதுக்கு இருக்குன்னு பார்க்குறோம். அதாவது கோச்சார பலன்கள் எப்படி நம்மளுடைய துல்லியமான பலன்கள் இருக்கு உதவுதுன்னு பார்த்தீங்கன்னா தசாபுக்திகளே பார்த்தீங்கன்னா துல்லியமான பலன்கள் நமக்கு தெரியும். ஆனால் கோச்சாரத்தோட நம்ம அந்த தசாபுக்தியும் கோச்சார பலன்களும் மிக்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுதுதான் நமக்கு துல்லியமான பலன்கள் கிடைக்கும். இப்ப பாத்தீங்கன்னா தசாபுக்தியில ஒரு 50% கிடைக்கணுங்கிற ஒரு விதி இருந்ததுன்னா கோச்சாரம் நல்லா இருக்கு, அந்த கிரகம் அந்த தசாபுக்தியோட தசநாதன் கோச்சாரத்துல நல்லா இருக்குது அப்படிங்கிற பொழுது அந்த ராசிக்கு நல்ல ஒரு பாவத்துல இருக்கும் பொழுது அந்த தசாபுக்தியோட பலன்கள் கொஞ்சம் தூக்கலா நடக்கும். அதே கொஞ்சம் சாதகமற்ற இருக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் இழுபறியாவும் இன்னும் கொஞ்சம் சாதகமற்ற ஒரு பலன் தான் தசாபுக்திகள் நடக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ எப்பவுமே பாத்தீங்கன்னா இந்த சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சிங்கிற ஒரு பயிற்சி பலன் இருக்கு இல்லைங்களா, அது மாத பயிற்சியா இருந்தாலும் ஆண்டு பயிற்சிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம கருத்தில் கொண்டு தசாபுக்திகளோட மிக்ஸ் பண்ணி நம்ம பலன்கள் எடுக்கிறப்ப தான் துல்லியமான பலன்கள் நம்ம எடுக்க முடியும். இந்த சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இந்த காணொலி நம்ம என்ன பார்க்க போறோம்னா கடக ராசிக்கு ஏப்ரல் 2024 மாத பலன் எப்படி இருக்க போகுதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு 10ஆம் இடத்துல ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக இருக்கிறார். இப்போ ஏப்ரல் மாதம் முழுக்கவும் அங்கதான் இருக்கிறார். அதே மாதிரி சனி பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல இருந்து அஷ்டம சனி தாக்கம் கடகராசிக்காரருக்கு இருக்குதுங்கிறது எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். அதே சமயத்துல 3ல கேதுவும் 9ல ராகுவும் இருந்துட்டு இருக்கார். இந்த ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற 4 கிரகத்துல எந்த விதத்திலையும் மாற்றம் இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துல சனியோட சேர்ந்து இருக்கக்கூடிய கிரகம் செவ்வாய். அவர் ஏப்ரல் 23ஆம் தேதி பாத்தீங்கன்னா அந்த கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போய் 8ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு போறது ஒரு நல்ல ஒரு மாற்றம். ஏன்னா இது வரைக்கும் சனி செவ்வாய் சேர்ந்து 8ஆம் இடத்துல சில பிரச்சனைகளும் பண விஷயத்துல ஒரு மிகப்பெரிய தடை கொடுத்துட்டு இருந்தாருங்க. ஏன்னா 8ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தை பார்த்து சனியும் செவ்வாயும் சேர்ந்து எந்த இடத்தை பார்க்குதோ எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்தை கெடுவோம் பிடிக்கும் அப்படிங்கிற அடிப்படையில கடகராசிக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த சனி செவ்வாய் காம்பினேஷன் 8ஆம் இடத்துல இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனைகளும் ஒரு காரிய தடையும் ஒரு வர வேண்டிய பணத்துல ஒரு எதிர்பார்க்க நேரத்துல வராம எதிர்பார்த்துட்டே இருக்கக்கூடிய அமைப்பாகவும் ரொம்ப ட்ரையா போயிட்டு இருக்கிறது தான் சொல்லணும். இப்போ 23ஆம் தேதி ஏப்ரல் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துக்கு போய் 8ஆம் இடத்துல விலகிறது ஒரு நல்ல மாற்றம். கொஞ்சம் கேஷ் ஃப்ளோவும் சில விஷயங்களும் பாசிட்டிவா வரக்கூடிய அமைப்புக்கு எல்லா வயதினருக்கும் கடகராசிக்காரங்க பார்க்க போறாங்க. அது ஒரு நல்ல மாற்றமா இருக்குதுங்க. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்துல ஓரளவுக்கு நல்ல கிரகங்கள உண்டு. சுக்கிரன் உச்சம் பெறுகிறார். புதன் பாத்தீங்கன்னா ஏப்ரல் 10ஆம் தேதி 10ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு வர்றது நல்ல ஒரு விஷயம்தான். ராகுவும் 9ஆம் இடத்துல இருந்து கொஞ்சம் பலன்களை குறைக்கிறாருன்னு தான் சொல்லணும் இல்லையா. மற்றபடி சூரியன் பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்துக்கு இருக்க சூரியன் ஏப்ரல் 14ஆம் தேதி 10ஆம் இடத்துக்கு போகிறது அருமையான விஷயம். ஸோ இது வரைக்கும் நம்ம தொழில் முயற்சி ஒரு உத்வேகமான சில செயல்பாடுகள் செஞ்சுட்டு இருக்கோம், ரிசல்ட் வரல அப்படிங்கிற விஷயத்துல பாத்தீங்கன்னா கரெக்டா ஏப்ரல் 14ஆம் தேதி ஆகக்கூடிய சூரியன் பயிற்சி சூரியன் 10ஆம் இடத்துக்கு போய் உச்சம் பெறுகிறார். ஸோ அது அருமையான ஒரு விஷயம் கடகராசிக்காரர்களுக்கு. ஸோ முதல் 2 வாரம் ஒரு மாதிரியான ஒரு பிரச்சனைகளும் 2வது வாரத்திலிருந்து ஆகக்கூடிய சூரிய பயிற்சியும் 23ஆம் தேதி ஆகக்கூடிய செவ்வாய் பயிற்சியும் அருமையான ஒரு பயிற்சிகளாக இருந்து செகண்ட் ஹாஃப் கடகராசிக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்குங்க. அப்புறம் உங்களுக்கு நல்லா தெரியும் ஏப்ரல் 30ஆம் தேதிக்கு அப்புறம் வரக்கூடிய மே 1ல நடக்கக்கூடிய குரு பயிற்சி ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. 11ஆம் இடத்துக்கு குரு போகிறார். ஸோ மே மாதத்திலிருந்து நடக்கக்கூடிய நல்ல ஒரு பலன்களுக்கு ஏப்ரல் மாதம் நல்ல ஒரு ஃபவுண்டேஷன் வேலை குறிப்பா 3வது வாரம் 4வது வாரத்துல ஒரு நல்ல ஃபவுண்டேஷனும் உத்வேகத்தையும் ஒரு நல்லா எல்லாமே செயல்படக்கூடிய அமைப்பு கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா முதல் 2 வாரம் ஒரு சுமாரான ஒரு பலன்களும் 3வது 4வது வாரத்திலிருந்து நல்ல ஒரு பலன்களும் கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. அப்ப அடுத்த வரக்கூடிய 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு என்னென்ன பலன்கள் கொடுக்க போகிறாரோ அதுக்கு வேணுங்கிற ஃபவுண்டேஷன் ஒர்க்கு கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக கடகராசிக்காரர்கள் இருக்கு. பட் என்னதான் நம்ம இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கணும் கடகராசிக்கு அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு. ஸோ அஷ்டம சனியிலால இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இருந்தவங்களுக்கு ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல, ஒரு கதவு திறந்தது, ஒரு ஹோப் கிடைச்சது, இது இந்த பிரச்சனைகள் எங்க முடியும், எங்க நம்ம டெவலப் ஆகும், எப்படி டெவலப் ஆகுங்கிற ஒரு சில வழிகள் நமக்கு தெரிந்தது அப்படிங்கிற ஒரு மாதமாக கண்டிப்பாக ஏப்ரல் மாதம் கடகராசிக்காரர்கள் இருக்க போகிறது. எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற மாணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல இருந்தது காட்டிலும் இந்த மாசத்துல கொஞ்சம் உத்வேகம், எப்படி எழுத போறோம், எப்படி படிக்க போறோம், படிச்சதை எப்படி நடைமுறைக்கு கொண்டு வர போறோங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கக்கூடிய அமைப்பாகவும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய அமைப்பாகவும்
ஃபைனலாக நான் ஓரளவுக்கு நல்லா பண்ணிட்டேங்கிற மாதிரி ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் அமையுதுங்க. தொழிலதிபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சில தொழில் முயற்சி பண்ணி அடுத்த லெவலுக்கு போக முடியல, அஷ்டம சனியின் தாக்கத்தில் போய் மாட்டிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு விமோச்சனம் நடக்கிற மாதிரி சில விஷயங்கள் பாசிட்டிவாக நடந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாதமாக ஏப்ரல் 2024 கண்டிப்பாக உண்டு. இல்லத்தரசிகளுக்கும் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள், அதாவது உடல் ரீதியான தொந்தரவு. ஏன்னா சனியும் செவ்வாயும் 8ஆம் இடத்துல சேர்ந்துருந்து பார்த்தீங்கன்னா அந்த ரத்த விஷயத்துலையும் அவங்களோட உடல் உபாதை அடி வயிற்றுல சில பிரச்சனைகள்லாம் இருந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செவ்வாயோட பயிற்சி ஆனதுக்கப்புறம் அதெல்லாம் கொஞ்சம் தணிஞ்சது. சில மெடிசன்ஸ் எனக்கு இப்போ தான் வேலை செய்ய ஆரம்பிச்சதுங்கிற மாதிரி சில நல்ல ஒரு மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த கடகராசிக்காரருக்கு இந்த ஏப்ரல் மாதம் கட்டாயம் உண்டு. மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.